வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி. இப்போ ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இருந்தது ஃபஸ்ட்டு பிரிச்சுட்டேன். பிளான்ஸ் இன்னும் நான் எடுக்கலை, டேப்பு மட்டும் தான் பிரிச்சுட்டேன். சரி, இதை ஒரு அன்பாக்சிங் வீடியோவாகவே நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது வந்து எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சைடில் டேப் போட்டு ஒட்டியிருந்தாங்க, அது மட்டும் தான் பிரித்து எடுத்தேன். பக்கம் பாருங்கள், சைடில் தான் இருக்குது. இது வந்து லைவாகவே நமக்கு இந்த இலை தலையெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ இது பார்த்த உடனே இது ஓப்பன் பண்ணோன்னே இது போல் தான் இருந்ததுங்க. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சரி இதை அன்பாக்சிங் வீடியோ பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் எடுக்கிறேன். உள்ளே என்னென்ன நான் கேட்ட 2 பிளான்ட்டு கேட்டிருந்தேன், இதெல்லாம் கட் பண்ணி கொடுத்து போட்டிருக்குறாங்க. ஏன்னா பிளான்ட் எதுவும் டேமேஜ் இல்லாமல் சேஃபாக வரணுன்றதுக்காக போட்டிருக்காங்க. ஸோ நம்ம பேப்பர்ஸ் எல்லாம் வைப்போம். ஸோ இவங்க வந்து லைவாகவே லீஃப் எல்லாமே போட்டு சேஃபாக அனுப்பிச்சிருக்காங்க போல். பார்க்கலாம். அப்பா எல்லாமே எடுத்தாச்சு. இப்போது இது வந்து லீஃப் வந்து நான் வந்து அலகோசியா ஃபேமிலி பிளாக் கோரல் கேட்டிருந்தேங்க. லீஃப் வந்து ஷைனிங்காக இருக்கும். சரி, ஒரு வாட்டி நான் வாங்கி அது வந்து அப்படியே போயிடுச்சு. ஸோ செகண்ட் டைம் வந்து நான் வாங்கியிருக்கேன். அதனுடைய லீஃபு கூட கட் பண்ணி அவங்களே வச்சுருக்குறாங்க. இது வந்து பிளாக் மேஜிக் வந்து மட்டியாட்டிருக்கும், இது வந்து அப்படியே ஷைனிங்காக இருக்குங்க. இது நல்லா டார்க்காக இருக்கும். அவங்க ஃபுல் பிளான்ட் சைஸ் பெருசாக இருந்துச்சு, காமிச்சாங்க. அது பாருங்கள், சுருங்கி இருக்குது, நல்லா கருன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த ஷைனிங் தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், க்ளவுடியாக இருக்கா? இங்கே பாருங்கள், நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டதுனால விதங்கிருச்சு, நல்லாவே இருக்குங்க. இங்கே பாருங்கள், அப்படி இது இருக்குது தெரியுங்களா? உள்ளறிங்க இது போல் இருக்குங்க, ஃபுல்லாக நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுக்கு. சரி, நமக்கு அடுத்து லீஃப் வரும் இல்லையா, அப்போ நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது வந்து எர்ஃபோபியா ஃபேமிலியில் ஒரு க்ரீன் கலராக இருந்துச்சு. ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். இங்கே பாருங்களேன், அப்போ பிக்சரில் பார்க்கும்போது க்ரீனாக இருந்தது. ஒயிட்டு சரி, இருந்தாலும் அழகாக இருக்குது. நல்ல பஞ்சாக கொத்தாக பூத்துது. இது முள்ளெல்லாம் கூட சின்னதாக இருக்குது பாருங்கள். தூரமாக பார்க்கும்போது நமக்கு பிரான்ச் ஒரு நார்மல் செடி போல் தான் இருக்குது. இது கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இது வந்து மினி இதில் இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இதிலே வந்து அதனுடைய முள் வந்து பெருசாக இருக்குது. அந்த வெரைட்டிஸும் இருக்குதுங்க. ஸோ நான் இப்போ தான் அதெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுறேன், ஃப்ளார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. இது வாங்கியிருக்கேன். இது பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நான் பார்க்கலாம். வாவ், சூப்பர். இங்கே பாருங்கள், கிஃப்ட் பிளான். நம்ம வந்து அது 2 மட்டும்தான் நான் கேட்டிருந்தேன். அவங்க வந்து இன்னொரு கொடுத்துருக்குறாங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. இங்கே பாருங்களேன், இது வந்து நான் கேட்கல, இது கிஃப்டாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பிங்க் கலரு. சொல்லியிருந்தேன்ல, இது வந்து முள் பெருசாக இருக்கிறது. இது வந்து எல்லாம் எப்படின்னா, அடினியம் பிளான்ட்ஸ் எப்படி நம்ம கேரோ அது போல் தாங்க பார்த்துக்கணும். இது கொஞ்சம் ஈஸி மெயின்டெனன்ஸ் தான், அதே சமயம் கொஞ்சம் அடிப்பட்டு இது ஆகாமல் அழுகாமல் பார்க்கணும். பார்த்திங்களா? இது என்ன ஒன்று, இதில் வந்து முள் இருக்குது. நம்ம அடினியம் பிளான்ட்டில் முள் இருக்காது, டெசர்ட் ரோஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டெம்ஸுமே கொடுத்துருக்காங்கங்க. இது தெரியலையா? நான் இதை பார்த்துட்டு எடுக்கிறேன். ஸ்டெம்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. இது வேறு ஒரு வெரைட்டிஸ் நினைக்கிறேன். வாவ், தேங்க்யூ. நான் ரொம்ப ஹாப்பி. இதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டுறேன். கலர் அழகாக இருக்குதுங்க, பாருங்களேன். க்ரீனு வரும்போது க்ரீனாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் இப்போ தான் ஸ்டடி பண்ணுறேன் இதனுடைய இதில். இங்கே பாருங்கள், இது வந்து மினியேச்சர் குட்டியூண்டாக இருக்குது. அந்த பூக்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா. இப்போ சரி, எல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம பார்க்கலாங்க. 2 பிளான்ட்டு கொடுத்துருக்காங்க. நான் 2 பிளான்ட்டு கேட்டிருந்தது, 2 பிளான்ட்டு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், எடுத்து வெளியே வச்சிட்டோம். இப்போ இது வந்து பேக் பிரிக்கணும் பாட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம நாளைக்கு காலையில் தான் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ ஈவினிங் லேட்டாக தான் வந்தது, நமக்கு கொரியர் ஆஃபீஸ்லேயே நம்மளே நேரில் இப்போ வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்களேன், இது வந்து ஒயிட்டு வரும்போது நமக்கு க்ரீனாக இருக்குது. மினியேச்சரில் இருக்கிறவ குட்டியோண்டு, அதை விட கொஞ்சம் இதுவுமே மினியேச்சர் போல் தான் இருக்குது, குட்டியோண்டாக இருக்குது. இது ஒரு வெரைட்டிஸாக இருக்குது. இது வந்து நல்ல ஒரு பிங்க்குங்க, நல்ல ஒரு பிங்க்கு. இங்கே பாருங்கள், குட்டியாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் பெருசுங்க, பெருசு. இது டார்க் பிங்க்கா இல்லாட்டி பிங்க் லைட்டாக இருக்கான்னு தெரியல, இந்த கலர் வரும்போது தான் தெரியும். ஸோ இது வந்து பாருங்கள், இதனுடைய முள் இது பார்த்திங்களா, இதை வச்சு நமக்கு அதனுடைய பூக்களுடைய சைஸே கண்டுபிடிச்சிக்கிறோம். அதை விட கொஞ்சம் இது வந்து முள் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுவுமே இந்த ஃப்ளார்ஸ் இது வந்து அதை விட சின்னதாக இருக்குது. அதை விடவே ரொம்ப டைனியாக இருக்கிறது இது. இதில் பாருங்களேன், தெரியவே இல்லை, முள் இருக்கிறதே தெரியல. ரொம்ப கிட்ட பார்த்தோம்னா தான் தெரியுது. இது பாருங்கள், பார்த்தீங்களா, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. இது அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுடைய இது வந்து யார்கிட்டேருந்து நான் வாங்கினேன்றதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க. தேங்க்யூ.